ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு நான் இங்கே ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. இங்கே நான் வந்து ஒரு ஜல்லடை எடுத்துட்டேன். இதில் 1 கப் அரிசி மாவு சேர்க்குறேன். நான் சொல்கிற மெத்தட் படி எக்ஸாக்டாக அதே மெஷர்மெண்ட்ஸ் வச்சு செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வரும். 1 கப் அரிசி மாவு. இது ஏற்கனவே வந்து நான் வீட்டிலையே செஞ்சு அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு. 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப்பு கடலை மாவு. ஒருத்தவங்க ஒரு மெஷர்மெண்ட்ஸ் வந்து போடுவாங்க ரிப்பன் பக்கோடாக்கு. என்னோடய மெஷர்மெண்ட்ஸ் எப்போவுமே நான் இதில் தான் வந்து போடுவேன். கரெக்டாக வரும். மொறுமொறுனும் இருக்கும், நல்ல ரொம்ப நாளைக்கும் இருக்கும். இது வந்து 1/4 கப்பு வந்து பொட்டுக்கடலை மாவு. 1 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு வந்து பொட்டுக்கடலை மாவு. இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு ஜலிச்சுக்கலாம். எப்போயுமே எந்த பலகாரம் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜலிச்சுக்கிறணும். இல்லாட்டி அதில் இருக்க சின்ன கப்பி இல்லை ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது செய்யும் போது நல்லா இருக்காது. ஒரு மாதிரி எண்ணெயில் போட்டோனையும் வெடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா ஜலிச்சாச்சு. இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவில் 1 டீஸ்பூன் வந்து எள்ளு, கருப்பு எள்ளுனாலும் சரி வெள்ளை எள்ளுனாலும் சரி எதுனாலும் சேர்த்துக்கலாம் நம்ம. அடுத்து உப்பு சுவைக்கு ஏற்ப, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன் பெருங்காயம். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள். இதோட 1 குழிக்கரண்டி நல்லா சூடு பண்ண எண்ணெய் சேர்க்குறேன். இது சேர்க்கறதுனால நல்லா வந்து மொறுமொறுன்னு வரும். நம்ம வந்து பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்காது. ஸோ உடனே நம்ம கை போட்டு கிளறிடக்கூடாது, ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக சேர்த்துருக்கோம்ல. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஒரு வாட்டி ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுடலாம். இப்போது நல்லா கை வச்சு ஒரு வாட்டி எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் கலந்துடலாம். இந்த எண்ணெய், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் ஒரே பக்கமாக இல்லாமல் எல்லாம் அப்படி ஸ்ப்ரெட் ஆகி வரணும். நல்லா கலந்துக்கிட்டேன். அடுத்ததில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்ல மாவை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கணும். ஒரே டைமில் நிறைய விட்டுட்டோம் அப்படின்னா அளவு மாறிடும், அப்புறம் பதம் வராது. நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிக்கிட்டேன். இப்போது நான் உங்களுக்கு பதம் காட்டுறேன் எப்படி இருக்கணும்னு. இப்போ நம்ம இதை கையில் லைட்டாக எடுத்து லைட்டாக இப்படி பிசைஞ்சு பார்க்கலாம். லைட் பாருங்கள், கொஞ்சம் ஹார்டாக இப்படி அமுக்குனா தான் அந்த சைட்ஸில் இருந்து வெளில வருது. அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு தண்ணி தேவைன்னு அர்த்தம். இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக தெளித்து நம்ம அதை வந்து இது பண்ணிக்கலாம். லைட்டாக அமுக்குனாலே அப்படி ஃப்ரீயாக வந்து வெளியில் வரணும். அதுதான் வந்து கரெக்டான பதம். ஸோ இப்போ கொஞ்சம் டைட்டாக அமுக்கி வர மாதிரி இருக்குது. இப்போ நான் தண்ணி தெளித்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் அதை வந்து திரும்ப எடுத்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். ஃப்ரீயாக வருது. ப்ரெஸ்ஸு ரொம்ப லைட்டாக தான் பண்ணேன். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இது பாருங்கள், இப்படி எடுத்தோன்னா இப்படி வரணும், இப்படி விழுகணும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சைடில் எடுத்து வச்சிடுறேன். இங்கே வந்து நான் முறுக்கு கோலா எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இன்றைக்கி நம்ம ஓலை பக்கோடா போடுறோம் இல்லையா, அதனால் இந்த ரிப்பன் பக்கோடா தட்டு வந்து உள்ளே போட்டுடலாம். இந்த மாடல் வந்து கீழே இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். இப்படி கீழே வச்சுட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக கையில் எண்ணெய் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வந்து தடவி விட்டுறேன். அதே மாதிரி இதுலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த முறுக்கு கோலா வந்து நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது. ராஷ் குக்வர்ஸில் நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இதுலேருந்து ஓலை பக்கோடாக்கு மாவு எடுத்து நல்லா அந்த மாதிரி கிராக்ஸ் எதுவுமே இல்லாமல் வச்சு ஒரு ரவுண்டு மாதிரி இப்படி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே முன்னாடியே வந்து செய்யும் போதே எண்ணெயை வந்து காய வச்சிட்டேன் ஸ்லோ ஃப்ளேமில். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு இதை போட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருந்த அந்த ரிப்பன் பக்கோடா மாவு கீழே நிற்குது. அப்படின்னா இன்னும் எண்ணெய் சூடாகலைன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் சூடாகணும். அப்படி போட்டதுமே அது மேலே எந்திரிச்சு வரணும். ஒரு 2 நிமிஷம் சூடாகட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரிப்பன் பக்கோடா மாவை அதில் பிழிஞ்சு விட்டுடலாம். இதை பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு நம்ம கரண்டியோ எதுவுமே போடக்கூடாது, அப்படியே இருக்கட்டும். அப்படி புஷ்ஷுன்னு வரும் நெம்பி அப்படியே. அப்புறம் அதுவே அப்படியே கண்ட்ரோல் ஆகும், ஃபுல்லாக உள்ளே அடங்கும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும், இல்லாட்டினா மேலே மட்டும் கரைஞ்சிரும், உள்ளே சவச்சவன்னு இருக்கும்.
லைட்டாக அதை போட்டு ஷேக் பண்ணி விடுறேன். சும்மா இப்படி லைட்டாக அப்படி நவுத்தி விடலாம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக இதெல்லாம் வந்து இப்படி உள்ள சாஃப்டாக இருக்குது. இந்த பபிள்ஸ் எல்லாம் அதுவே நல்லா அடங்கிரும். அடங்கினதுக்கப்புறம் அதை எடுத்தோன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போது நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது லைட்டாக ஒரு வாட்டி திருப்பி மட்டும் போடுறேன். திருப்பி போடணுன்னு கூட தேவையில்லை. நல்லா ரெடி ஆகிடுச்சு. மொறுமொறுன்னு எடுத்துடலாம். சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி பண்ணியாச்சு. செம்ம கிறிஸ்பியாக வந்திருக்கு. நான் காட்டுறேன். கரெக்டாக சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன். நல்ல மொறுமொறுன்னு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து அப்படியே உடச்சி விட்டுடலாம். சும்மா லைட்டாக அப்படியே உடச்சி விட்டுட்டோன்னா சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி. இந்த சவுண்டு கேட்டிங்கனாலே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும்.